ஒன்லி திங் இப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் முந்தைய தேர்தல்களை விட இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசம் வந்து விஜய் அவர்களுடைய வருகை. ஆனால் இப்போ என்ன ஒரு அடிப்படையில் ஒரு இது பார்த்தீங்கன்னா, விஜயால் உங்களுக்கு நீங்கள் 70 சீட் கொடுத்தா கூட நீங்கள் எவ்வளோ சீட் ஜெயிக்க போறீங்க? இந்த கேள்வி காங்கிரஸுக்கு இருக்கு. நீங்கள் எவ்வளவு தொகுதிகளில் வெற்றி பெற்றீங்களோ அந்த தொகுதியை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னா, இப்போ 25 தொகுதியில் 18 தொகுதி தான் ஜெயிச்சிங்கன்னா, 18 தொகுதி தான் கொடுத்தீங்கன்னா, அப்போ யாராவது ஒருத்தர் கேட்கலாம் இல்லையா, திமுக 125 தொகுதி தான் நீங்கள் ஜெயிச்சிங்க, இப்போ 125 தொகுதி தான் நீங்கள் போறீங்களா அப்படின்னு கேட்கலாமே. இப்போ இவங்களுக்கு தாவேகாவிற்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மேக்சிமம் சொல்ல போனீங்கன்னா இந்த 15 ப்ளஸ் ஒரு 2 3 யார் வராங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு, கேத்தலிக்ஸ் கத்தோலிக்கர்கள், அப்புறம் வந்து இப்போ சிஎஸ்ஐ சர்ச் இதை ஃபாலோ பண்ணுறவங்க, அவங்க இவருக்கு ஒரு இதனால ஒரு இதுவாக இருக்காங்க, செல்வாக்கு இருக்குது. அப்புறம் அந்த கோஸ்டல் ரீஜன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த கீழே தூத்துக்குடி அந்த சைடு கன்னியாகுமரி, அவருக்கு ஓரளவு மீனவர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்குது என்று சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர நம்ம தேர்தல் வரும்பொழுது தான் இது வாக்காக மாறி இவருக்கு எவ்வளோ சதவீதம் வரும் அப்படின்னு. ஆனால் இன்னொன்று சொல்ல போனோம்னா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இது வரைக்கும் பண்ணலை. ஓகே, இல்ல உங்களுக்கு பிடித்த பத்திரிகையாளர் ஊடகங்களால யாராவது கூப்பிடுங்க, யார் மீது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருக்கோ அவங்களையாவது கூப்பிட்டு பேசலாம். அதுவும் இல்லை. ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, பாட்காஸ்ட் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாரா? அதுவும் செய்யலை. அதனால ஒரு படித்தவர்கள் மத்தியிலோ இல்லாட்டா வந்து இந்த மாதிரி வீட்டில் வேலைக்கு போகக்கூடிய ஒரு உயர் படிப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களை வைத்திருக்கின்ற குடும்பங்களுக்கு இவர் என்ன வழி சொல்ல போறார் அதுவெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அதனால அதெல்லாம் வந்து அப்போ அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ ஆனால் சீமான் கிட்டக்க என்ன ஒரு அவருடைய நிலைப்பாடை பற்றி நமக்கு பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர் தொடர்ச்சியா பத்திரிகையாளர் சந்தித்து வருகிறார், தொடர்ச்சியா கருத்துக்களை சொல்லி வருகிறார். அவருடைய நிலைப்பாடு என்ன, அதாவது நீங்க அவருடைய நிலைப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கல அதெல்லாம் விட்டுருங்க, பட் என்னங்கிறத சொல்றார், தெளிவா சொல்றாங்க. என்னை பொறுத்தவரை கமலஹாசனை விட மிகவும் தெளிவாக சொல்லிக்கிறார் அவர். ஓகே, நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு ராமகிருஷ்ணன் அவர்கள், தி ஹிந்துவிலிருந்து. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. ஏன்னா தொடர்ச்சியா வந்து அண்மை காலங்கள்ல காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் நடுவுல தமிழ்நாட்டு அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரசல் போக்கு, பேச்சுவார்த்தை அளவுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பேச்சுவார்த்தை குழு போட்டுட்டோம், அவங்க இன்னும் பேசவே இல்லை. அப்புறம் திமுகவுடைய எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் கோ தளபதி அவர்கள் வந்து மாணிக்கம் தாக்கூருக்கும் ஜோதிமணி எம்பி அவர்களுக்கும் வந்து சீட்டே கொடுக்க கூடாது, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதும் மறு வாதங்கள் முன்வைக்கப்படுறதும் ரொம்ப நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நேரத்துல அம்மையார் கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை அவங்க வீட்டுல போய் சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டெவலப்மெண்ட் ஒரு முக்கியமான டெவலப்மெண்டா பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மற்ற நபர்களுடையும் காங்கிரஸ் மத்தியில் இருக்கிறவங்க மேலிடத்துல இருக்கவங்க பேசியிருக்காங்க. நடப்பது என்ன சார்? வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் டிஎம்கே இன் காங்கிரஸ்? அதாவது இது வந்து என்ன பொறுத்தவரையில் பொதுவா இந்த தேர்தல் சமயத்துல நடக்கின்ற சில நிகழ்வுகள் தான். அது ஒன்றும் புதுசு ஒன்றும் அல்ல, எல்லாரும் தெரிஞ்சது தான். ஒன்லி திங் இப்போ என்னன்னா, உங்களுக்கு இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தலில் முந்தைய தேர்தல்களை விட இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசம் வந்து விஜய் அவர்களுடைய வருகை. அவர் களத்தில் இருக்கிறார். ஸோ அவரை பயன்படுத்தி கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு ஆசை காங்கிரஸாருக்கு இருக்கிறது, அது தெரிகிறது. ஸோ அதை வைத்துக்கொண்டு அவர்கள் எந்த அளவிற்கு நம்ம அதிகமாக திமுகவிலிருந்து நம்ம பெற முடியும் என்ற ஒரு அணுகுமுறையில தான் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் திமுகவிற்கு நீங்க ஒண்ணு என்ன பார்த்துட்டீங்கன்னா, அவங்க வந்து கடந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு
ஒரு 1.5 வருட காலமாக 2024 தேர்தலுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தமிழகம் முழுவதும் தங்கள் கட்சி தேர்தலில் போட்டியிட்டா எப்படி இருக்குமோ அந்த அந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். ஓகே, அதை ரொம்ப தீவிரமா செய்யறாங்க. ஸோ அது அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களும் வந்து நீங்க விலகி அதாவது என்னை பொறுத்தவரையில் முறிவு வரும் என்று நான் நினைக்கவில்லை. அடிப்படையில் முறிவு வரும் என்று நான் நினைக்கவில்லை. ஏனெனில் இவங்க வந்து இந்த எம்எல்ஏக்கள் மட்டும் ஜெயிச்சு வர்றது மட்டும் இல்லை. ஒரு ஆல் இண்டியா பார்ட்டிக்கு என்னன்னா அவங்க ஆல் இண்டியா லெவல்ல என்ன மாதிரியான இதுக்கான ஒரு இது வரும் அப்படிங்கிறதும் பார்த்துப்பாங்க. இரண்டாவது, இந்தியா கூட்டணியை வந்து இன்னைக்கு வந்து தாங்கி பிடிக்கிறதுல திமுக இருக்கு. ஏன்னா மற்ற எல்லா கட்சியும் அப்படி அப்படியே பிரிச்சு பிரிச்சு போயிட்டாங்க. ஓகே, இவங்க இருக்காங்க. இவங்களையும் நம்ம வந்து முறைத்து கொண்டு அவர்களையும் நாம் வந்து அவற்றில் விலகி இருக்கணுமாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில் அவங்க வந்து திமுக வந்து காங்கிரஸிற்கு ஒரு மரியாதையாக தான் நடத்தின்னு வந்திருக்காங்க. அதாவது அவங்க இப்போ லோக்கல் லெவலில் அந்த எப்பொழுதுமே அந்த தகராறுலாம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. அதில் திமுக காரர்கள் கொஞ்சம் அதிகத்தனமாக பேசுவாங்க, நடந்து கொள்வாங்கலாம் உண்டு. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு 8-9 சீட்டு ஒரு மக்களவையில் ஒரு 9-10 சீட்டு கொடுத்துட்றாங்க, அது ஜெயிக்கிறீங்க. அப்புறம் 6 வருடத்துக்கு ஒரு முறை ராஜ்யசபா சீட் கொடுக்குறாங்க, அது வந்துடுது. அப்புறம் 25-30 இப்போ இதில் வந்து என்னன்னா 25-27 அது அளவுக்கு போகும் என்று சொல்கிறார்கள். அவங்க வந்து விஜய் என்னமோ அவர் 70 கொடுப்பாரு, 75 கொடுப்பாருன்னு. ஆனால் இப்போ என்ன ஒரு அடிப்படையில் ஒரு இது பார்த்தீங்கன்னா விஜயால உங்களுக்கு நீங்கள் 70 சீட்டு கொடுத்தா கூட நீங்கள் எவ்வளோ சீட் ஜெயிக்க போறீங்க, இந்த கேள்வி காங்கிரஸுக்கு இருக்கு. பட் அதை விட்டுருங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா திருப்பி திமுக வந்து இவங்களை எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீர்ல ராஜ்யசபா தேர்தல் நடந்தது. ஓகே, மாநிலங்களவை தேர்தல். அதுல 4 இடங்கள் இருந்தன. இந்த 4வது இடம் வந்து யாரும் தேசிய அந்த மாநாடு கட்சியும் காங்கிரஸும் அந்த கூட்டணி வெற்றி பெற முடியாத ஒரு இடம். ஓகே, அந்த இடத்த பாஜக தான் ஜெயிக்கணும். இந்த 3 இடங்கள்ல இவங்க வந்து தேசிய மாநாடு கட்சி வந்து காங்கிரஸுடைய துணையோட நிக்கிற கட்சி, ஆட்சியை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க காங்கிரஸ் அதுல மந்திரி சபையில இல்லை. ஆனா அவங்க 4வது இடத்தை தான் காங்கிரஸ் கொடுத்தாங்க, உமர் அப்துல்லா. ஸோ அந்த அளவிற்கு நான் என்ன சொல்ல வரேன், இப்போ நீங்க 4வது சீட் நான் ஜெயிக்க முடியாத 5வது சீட்டை நான் கொடுக்குறேன்னு சொல்லலையே ஸ்டாலின் அவர்கள். ஸோ அதனால நீங்க இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரையில் திமுக வந்து காங்கிரஸை வந்து ஒரு மரியாதை நடத்திட்டு வந்திருக்காங்க. காங்கிரஸ் தங்களுக்கு வேண்டும் என்றால் காங்கிரஸுக்கு வந்து ஒரு 4 குறைஞ்சபட்சம் 4-5% இருக்கிறது. தென் மாவட்டங்கள் அவங்களுக்கு அந்த இது இருக்கு அவங்களுக்கு. அப்புறம் சிறுபான்மையினர், பட்டியலின மக்கள், இந்த 2 பிரிவினர்கிட்டையும் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கை முழுமையாக நீங்க பெறணும்னா திமுக அவங்களோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும். அதை அவர்களுக்கும் தெரியும். அதனால என்னை பொறுத்தவரையில் இந்த பேச்சுவார்த்தை இழுபறியெல்லாம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் கடைசியில இது வந்து அவங்க சேர்ந்துப்பாங்கன்னு தான் தோன்றது. இப்போ என்னன்னா நீங்க 25 சீட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க என்ன முதல்ல என்ன சொன்னாங்கன்னு சொல்லப்பட்டதுன்னா திமுக தரப்புல இருந்து நீங்கள் எவ்வளவு தொகுதிகள்ல வெற்றி பெற்றீங்களோ அந்த தொகுதியை நாங்கள் கொடுத்துடுறோம் அப்படின்னா, இப்போ 25 தொகுதியில 18 தொகுதி தான் ஜெயிச்சிங்கன்னா 18 தொகுதி தான் கொடுத்தீங்கன்னா அப்போ யாராவது ஒருத்தர் கேட்கலாம் இல்லையா, திமுக 125 தொகுதி தான் நீங்க ஜெயிச்சிங்க, இப்போ 125 தொகுதி தான் நீங்க போறீங்களா அப்படின்னு கேட்கலாமே. ஸோ அதனால அந்த இது மாதிரி அது ஏன்னா அது வந்து கொஞ்சம் கூட்டணி கட்சிகள் மத்தியில அதை ஒன்றும் யாரும் ரசிக்கல. ஓகே, ஸோ அதனால இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஏன்னா அவருக்கு வந்து இப்போ மக்கள் நீதி மையம் இருக்காங்க, மற்றவர்கள் யாராவது வருவார்களா இருந்தால் தேமுதிகவோ யாராவது வருவாங்கன்னா அவங்களையும் உள்ள சேர்த்துக்கணும். அதுக்காக ஒரு 2-3 சீட்டு இது பண்ணலாம். பட் ஆனால் இப்பொழுது வந்து அந்த மாதிரி தெரியவில்லை. இப்போ எல்லாமே வந்து இந்த இப்பொழுது இருக்கின்ற திமுக கூட்டணியில ஒன்றும் பெரிய சேர்க்கை வரும் என்று நான் நினைக்கவில்லை. அதனால அது கொஞ்சம் அந்த இழுபறி அவ்வளவுதான். பட் ஆனால் என்னை பொறுத்தவரையில் அது ஒரு சுமூகமாக தீர்த்து கொண்டு விடுவார்கள் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல, ஆனா இதுல நீங்க சொல்றீங்க இல்லையா, இது தொடர்ச்சியா இந்த பேச்சுவார்த்தை இழுபறி எல்லாம் போகுது அப்படின்னு. காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் மனநிலை அப்படிங்கிறது ஒரு ஆன்டி டிஎம்கேவா மாறிடுச்சுங்க. இது வந்து இந்த கூட்டணி நீடிச்சாலுமே கூட
ஓட் கன்வர்ஷன் ஆகுமான்னு தெரியல. அவங்க எல்லாருமே விஜய் விஜய்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நேத்து கூட பாருங்க, விஜயோட அப்பா எஸ்எஸ்சி வந்து காங்கிரஸ் எவ்வளவு நாளதான் அதிகாரம் இல்லாம இருக்கும், காங்கிரஸ் விஜய் பக்கம் வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இதை வந்து காங்கிரஸ் கட்சி பயன்படுத்திக்கணும்னு சொல்றாருங்கிறாங்க. அப்போ காங்கிரஸின் அடிமட்ட தொண்டர்கள் மனநிலை அப்படிங்கிறது ப்ரோ விஜயா இருக்கா, ப்ரோ டிஎம்கேவா இருக்கா? அதாவது நீங்க ப்ரோ விஜய் இவங்க மனப்பான்மை இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ப்ரோ விஜய் மனப்பான்மை இருக்கும் ஓரளவு. அதாவது அந்த விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதனால இப்பொழுதைக்கு விஜயால அதிக இடங்கள் கூட கொடுக்க முடியும், அதெல்லாம் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எத்தனை தொகுதிகளில் நீங்க வெற்றி பெற போகிறீர்கள் என்பது அது ஒரு கேள்வி. நீங்க வந்து அவர் 70 தொகுதி கொடுத்து நீங்க 7 தொகுதியோ 5 தொகுதி தான் ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இங்க அட்லீஸ்ட் ஒரு 15 தொகுதி 18 தொகுதி ஜெயிச்சிருந்தீங்க. இப்போ அது குறையும். ஓகே, நம்பர் 1. ஸோ நம்பர் 2 என்னன்னா, அகில இந்திய அளவில் இந்த கட்சிக்கு என்ன விதமான ஒரு பாதிப்பு ஏற்பட போகிறது. 3வது, இப்ப விஜய் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய நிலையில இருக்கிறாரா? அப்படி அந்த ஒரு பிரதான இடத்திற்கு அவர் நகர்ந்து விட்டார் என்றால் நீங்க சொல்வது வந்து ப்ரோ விஜய் ப்ரோ டிஎம்கே சொல்லலாம். ஆனா இவர்கள் இப்ப ஆட்சியில இருக்காங்க. எவ்வளவோ நீங்க அதுல ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை பொதுவாக எப்பொழுதுமே இருக்கும். தேர்தல் அந்த அவங்களுடைய காலம் முடியும் பொழுது ஒரு 4-5% மக்கள் மத்தியில அது ஒரு இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லல, அது ஒன்றும் ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இல்லைன்னு நான் சொல்லல, இப்போ இருக்கு. ஆனால் இதையெல்லாமே வந்து முழுமையாக விஜய்க்கு தான் செல்லுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. ஓகே, அதனால 2வது, விஜய் வந்து 2வது இடத்திற்காவது வருவாரா, எத்தனை இடங்கள்ல வருவாரு, இந்த கேள்விக்குறிதான் இருக்கு. ஆனா இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா அஇஅதிமுக பாஜக கூட்டணியில அவங்க வந்து ஒரு நீண்ட காலமாக இருந்து வருகின்ற 2 பேர் கட்சிகள். அஇஅதிமுக பிரதான கட்சியாக 1977 இருந்து இருக்கு. 73 நம்ம திண்டுக்கல் இடைத்தேர்தல இருந்து வைத்துக் கொள்ளலாமே, பிரதான கட்சியாக. ஸோ 50 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கின்ற ஒரு கட்சி, பிரதான இடத்துல இருக்கிற கட்சி. இது வந்து திமுக ஒரு ஆளுங்கட்சி. இந்த கட்சி 2 கட்சிகளையும் மீறி 3வது கட்சியாக பிரதான கட்சியாக இவர் மாறிவிடுவார் அப்படின்ற நம்பிக்கை காங்கிரஸ் தலைமைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஓகே, அதனால அவங்களை வைத்துக்கொண்டு, விஜய் ஒரு காரணியை வைத்துக்கொண்டு எவ்வளவு நம்ம அவங்ககிட்ட இருந்து அதிகமாக பெற முடியும் அப்படி என்று இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி அதாவது இந்த காங்கிரஸுக்கும் திமுகவிற்குமான உறவு இருக்குல்ல, அது என்றைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தான். ஓகே, அவங்க வந்து ஏதோ இருந்துட்டு இருக்காங்களே தவிர, இப்ப கடந்த 2004 2014 தேர்தல் மட்டும்தான் அவங்க சேர்ந்து போட்டியிடவில்லை. 2004 இருந்தாலும் கூட அவங்க அந்த திமுகவுக்கு வந்து அதோட எப்பொழுதுமே அவங்க வந்து ரொம்ப ஒரு இதுவாக ஜெல் ஆகி ரொம்ப இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த தேர்தல்ங்கிற வரும் பொழுது அது எதெல்லாம் மறந்து அவங்க ஜெயிக்கணும், எதிராளியை தோக்கடிக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதனால இந்த தேர்தல், இந்த பிரச்சாரம் ஏற்படுவதற்கு முன்பு இருக்கின்ற மனநிலை இருக்கு இல்லையா, அது வந்து பிறகு மாறிவிடும். அதனால என்ன பொறுத்தவரையில் இந்த கூட்டணி கணக்குல வந்து அவங்க கடைசியில அவங்க இது பண்ணிடுவாங்கன்னு தான் தோன்றது. இதுவரையில் யாரும் இப்ப சொன்னாங்களே தவிர, இப்ப விஜய்க்கு நம்ம போகணும், விஜய் பத்தி எல்லாம் பேசினாங்களே தவிர யாரும் இதற்கு பிறகு ரொம்ப அழுத்தம் திருத்தமா, ஈவன் பிரவீன் சக்கரவர்த்தி உள்பட யாரும் வந்து இல்ல நம்ம வந்து நாங்க வந்து காங்கிரஸை உடைச்சிட்டு போவோம் அப்படின்லாம் யாருமே பேசலையே. ஜோதிமணியா இருக்கட்டும். விசில் சின்னம் கிடைச்ச உடனே விஜய் கட்சிக்காரங்க ஆர்ப்பரிக்கிறதை விட மரியாதைக்குரிய திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தான் ஆஹா விசில் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி ட்வீட் போடுறாரு. அப்ப அவ்வளவு ஆர்ப்பரிப்போட இருக்கிறாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆர்ப்பரிப்பு இருக்கலாம். பிரவீன் சக்கரவர்த்திக்கு தனிப்பட்ட ரீதியில திமுக மீது ஆதங்கம் இருக்கலாம். அது ஏன்னா அவருக்கு மயிலாடுதுறை தொகுதி அவர் கேட்டதாகவும் அவருக்கு அது வழங்கப்படவில்லை. அவர் வழங்கப்படாமல் இருந்ததற்கு திமுக தான் முக்கியமான காரணம் என்று சொல்லப்படுகிறது. அது விட்டுருங்க. ஓகே, ஆனா அது தனிப்பட்ட ரீதியில இருக்கலாம். பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்திக்கு வேண்டப்பட்டவர் என்று கூட மிகவும் வேண்டப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இருக்கட்டும். ஆனால் இது வந்து தனிநபர் இது கணக்குகள். ஆனா கட்சின்னு ஒண்ணு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பொறுத்தவரையில் அவங்க வந்து சோனியா காந்தி அவங்க இருக்கின்ற வரைகள் ஓகே. ஏன்னா இந்த முடிவுல வந்து சோனியா காந்தி கிட்டையும் போவாங்கன்னு தோன்றது.
ஓகே, இது வெறும் ராகுல் காந்தி, கார்கே மட்டும், கேசி வேணுகோபால் மட்டும் பேசி அவங்க ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வகுத்தா கூட அவங்க சோனியா காந்திக்கு வந்து இந்த திட்டத்திற்கு ஒரு ஒப்புதலோ அவங்களோட கருத்தோ அவங்க அதை சொல்லுவாங்கன்னு தோன்றது. அதனால எனக்கு வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஆர்ப்பரிப்போ இல்லாட்டா மாணிக்க தாகூர், ஜோதிமணி அவர்கள் கொதித்தெழுந்ததோ அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லைங்க நம்ம கட்சி வந்து தேர்தலில் நம்ம ஒரு பிரசன்ஸ் இருக்கணும். இப்போ ஏனென்றால் இப்போ நீங்க இன்னொரு ஒரு ஹைபாத்தட்டிக்கலா ஒன்று சொல்றேன். இப்போ நீங்க வெளியில வந்துடுறீங்க, ஓகே, விஜயோடைய நிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதனால திமுக கூட்டணி பலவீனம் அடையலாம், ஓகே. ஆனால் பலவீனம் அடைந்தால் அந்த பலன் யாருக்கு செல்லும்? விஜய் கூட்டணிக்கு தான் செல்லுமா அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக யாராவது சொல்ல முடியுமா? இல்லை அஇஅதிமுக பாஜக கூட்டணி அது மூலமாக பலன் பெற்று அவங்க ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் என்றால், ஓகே, நீங்க வந்து திமுக அஇஅதிமுக பாஜக கூட்டணியா வரப்போறதா இல்லாட்டா அது ஒரு விஷயம். பட் பாஜக இங்க தமிழ்நாட்டில் பலமடைவதற்கு அப்போ காங்கிரஸே வந்து காரணமாகி விட்டது என்ற பேச்சு வந்துடும். இதையும் அவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால காங்கிரஸ்ல அதையும் அவங்க வந்து மனசுல வச்சுட்டு இருக்காங்க. அதனால ஒன்றும், அதனால என்ன சொல்றேன்னா, திமுகவோட இருக்கின்ற கூட்டணியில் இருக்கிற ஏற்பாட்டுல சில மன வருத்தங்கள் இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம், எல்லாம் நான் அதை புரிஞ்சுக்க முடியாது. பட் அவங்களுக்கு இருக்கு இன்றைக்கு அகில இந்திய அளவில் இருக்கின்ற ஒரு அரசியல் சூழலையும் ஒரு தேசிய கட்சியாக இருக்கின்ற கட்சி வந்து மனசுல வைத்துக் கொண்டுதான் மாநிலத்துல, ஏதோ தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம், இங்க பிரிவினவாத இதெல்லாம் இங்க இருந்திருக்கு. காங்கிரஸ் ஒரு காலத்துல மிகப்பெரிய கட்சியாக இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்க அதெல்லாத்தையும் மறந்து விட்டு அவர்கள் யாரும் முடிவு செய்ய மாட்டார்கள். அதனால என்னை பொறுத்தவரையில் அவங்க வந்து திமுகவோட கூட்டணி வந்து கடைசியா அந்த அந்த புள்ளிக்கு சென்று விடுவார்கள் என்றுதான் என்னுடைய கணிப்பு. சார், ஆனா தொடர்ச்சியா ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த டிடிவி தினகரன் மற்றும் மற்றவர்கள்லாம் வந்து அதிமுக போய் சேராத போது, அணியில போய் சேராத போது என்ன வச்சாங்கன்னா, அதிமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குது, ஒரு வீக்கான ஒரு அலையன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல இவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, நல்லா இன்டாக்டா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இப்ப ஒரு பக்கம் இவங்க வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு வர்றாங்க, இவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்குங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ வந்து இங்க ஒருங்கிணைந்த அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு சவாலான ஒரு கூட்டணியாக மாறிவிட்டது நினைக்கிறீங்களா? கிரவுண்ட் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கா, அல்லது விஜய் அவர்கள் சொல்லுற நெரேட்டிவை போல டிஎம்கே டிவிகேன்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? உங்களுடைய பார்வை என்ன சார், களத்துல நீங்க பார்த்த வரைக்கும்? அதாவது இப்போ போன கேள்விக்கு ஒரு நீட்சியாக ஒன்று சொல்லிவிடுறேன். இப்போ ஒருவேளை நீங்க என்ன அமமுக, பாமக இவங்க ரெண்டு பேருமே, அதாவது அன்புமணி கீழ் இருக்கின்ற பாமக, தினகரன், இவங்க ஒருவேளை தாவேக்காவிற்கு வந்திருந்தால், ஓகே, அப்போ காங்கிரஸ் அங்க வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து ஒரு பலமான கூட்டணியாக அமைந்துவிடும். இப்ப வெறும் தாவேக்கா காங்கிரஸ் மட்டும் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அது சொல்ல முடியாது. அதனால இவருக்கு வந்து ஏனென்றால் நீங்க இப்பொழுது கேட்ட கேள்வியில நான் அந்த கேள்வியும் அந்த இதுல பாத்தீங்கன்னா, இப்ப தாவேக்காவை பொறுத்தவரையில் என்னுடைய நான் புரிந்த வரையில், எனக்கு தெரிஞ்ச வரையில் பாத்தீங்கன்னா, அதிகபட்சமாக தமிழ்நாட்டு அளவில் ஒரு சராசரியாக நான் 15% கொடுக்கிறேன். ஓகே, அதிகபட்சமா மேக்சிமம் அவ்வளவுதான். 15% அதிகபட்சமாக கொடுக்குறேன். அதுதான் ஒரு அக்ராஸ் த ஸ்டேட் அந்த ஆவரேஜ் வச்சுப்போம். இப்போ நீங்க இப்ப இவங்க எல்லாரும் வந்தாங்கன்னா அது கொஞ்சம், ஏன்னா சில இடங்கள்ல ஜெயிக்க முடியும். இப்ப யாரு, இந்த தாவேகா, இவரு பாமக பிளஸ் அமமுக பிளஸ் காங்கிரஸ் இப்படி இருந்தால் சில இடங்கள்ல வெற்றி பெறலாம். ஓகே, ஏனென்றால் நம்ம சராசரியா சொல்றோம், அது ஒரு 15, இதெல்லாம் சேர்த்தா ஒரு 10-15 வச்சுப்போம். குறைஞ்சபட்சம் இது ஒரு 15, 17 அந்த சொச்சம் வரும். ஒரு 30 சில இடத்துல அந்த அந்த தொகுதிக்கு ஏற்றாற் போல மாறலாம். ஆனா இப்போ வந்து இதுல எதுவுமே இல்லை. இப்ப இந்த பாமகவும் இந்த பக்கம் அஇஅதிமுக கிட்ட இருந்துட்டாங்க, தினகரன் அவர்களும் இங்க சேர்ந்துட்டார். ஓகே, அப்படி இருக்கும் பொழுது அந்த கூட்டணிக்கு ஒரு பலம் வந்திருக்கு. ஓகே, அந்த பலம் இருக்கிறது. அந்த பலத்தை நான் வந்து குறைத்து சொல்ல போறதில்லை.
அப்கோர்ஸ் அவங்க என்ன சொல்றாங்க, பாமக இப்ப ராமதாஸ் இன்னும் இப்ப சீனியர், அவர் இன்னும் வரல. ஓகே, அவரு தேமுதிக வரணும். அதுக்கப்புறம் இவன் அமமுகலேயே சில தென் அந்த இவரெல்லாம் மாணிக்க ராஜா மற்ற சில நிர்வாகிகள்லாம் வந்து திமுகவுக்கு போய்விட்டார்கள். ஓகே, இந்த ஒரு இது எப்பொழுதுமே இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரியான கூட்டணி இவர் வந்து அமமுக வந்து இவர் தினகரன் அவர்கள் பழனிசாமியை கடுமையாக சாடி கொண்டிருந்தார். இப்பொழுது அங்க போனார்னா எப்பொழுதுமே சில நிர்வாகிகள் அப்படி போவாங்க. அதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். பட் என்ன இருந்தாலும் இந்த கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட இப்ப வந்து தேமுதிகவும் இந்த பக்கமே வந்துருதுன்னு வச்சுப்போம். அது ஒரு 2%. இதுல 39, அந்த 41, ஏன்னா 23, 18, 41, 41 இப்போதைக்கு வரைக்கும் 39, 38 இருக்கு. 38ல ஒரு 35% நான் குறைத்துக் கொள்கின்றேன். ஓகே, அப்படி குறைச்சிட்டா கூட இப்ப என்னன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இல்லையா, அது வந்து இவங்களுக்கு வரும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 5% வச்சிருந்தீங்கன்னா அந்த 5%ல இவங்களுக்கு ஒரு 3% நிச்சயமாக வந்துவிடும். யாருக்கு? இப்போ இவங்களுக்கு தாவேகாவிற்கு அந்த அளவிற்கு வந்து நீங்க மேக்சிமம் சொல்ல போனீங்கன்னா இந்த 15 பிளஸ் ஒரு 2, 3 யாரு வராங்களோ அவங்கள வச்சுக்கிட்டு. ஸோ என்ன ஆகும்னா, இப்போ திமுக அந்த திமுகவிற்கும் அஇஅதிமுகவுக்கும் இந்த 2 பிரதான கட்சிகளுக்கு இடையே தான் அந்த கூட்டணி, அந்த 2 கூட்டணிகளுக்கு இடையே தான் என்னை பொறுத்தவரையில் தளம் இருக்கிறது. ஆனால் தாவேகா சில இடங்கள்ல நம்பர் 2 ஆகவோ நம்பர் 1 கூட வரலான்ங்கிற என்னுடைய கணிப்பு. அது எதுன்னு என்னால சரியா சொல்ல முடியல. ஆனால் அவங்களுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில, அது குறிப்பா இளைஞர்கள் சொல்றதை விட ஒரு 45-50 வயசுக்குள்ள, 50 வயசு குறைவாக இருக்கிறவர்கள் இருக்காங்களே, அப் டு 50 வச்சுப்போமே. 50 கொஞ்சம் ஜாஸ்தி, ஒரு 45. ஓகே, ஆமா 40 பிளஸ் வச்சுப்போம். ஓகே, 41, 42 இவங்க கிட்ட வந்து அவருக்கு ஒரு மோகம் இருக்கிறது. ஓகே, அது மோகம் 30 நாளா அது இதுவா தெரியாது, பட் மோகம் இருக்கிறது. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தர் மேல ஒரு மோகம் இருந்துச்சு மக்களுக்கு. அது ஒண்ணு தவறல்ல. இப்போ வந்து 2024 அண்ணாமலை வந்த பொழுது அவர் மீது ஒரு மோகம் இருந்துச்சு. இப்போ இவர் வராரு, இவர் மீது மோகம் இருக்கு, அதுல அது இல்ல. ஆனால் இவர்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு அந்த இது இருக்கு. பெண்கள் மத்தியிலையும் அவங்களுக்கு ஓரளவிற்கு அவருக்கு சொல்றாங்க, எந்த வயது இல்லாதபடியே கூட பெண்களும் வந்து ஆதரிக்கிறார்கள் என்று சொல்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கேத்தலிக்ஸ், ஓகே, கத்தோலிக்கர்கள், அப்புறம் வந்து சிஎஸ்ஐ சர்ச் அதை ஃபாலோ பண்றவங்க, அவங்க இவருக்கு ஒரு பின்னால ஒரு இதுவா இருக்காங்க, செல்வாக்கு இருக்கு. அப்புறம் அந்த கோஸ்டல் ரீஜன் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த கீழே தூத்துக்குடி அந்த சைட்லயும் கன்னியாகுமரியில அவருக்கு ஓரளவு இருக்கு, மீனவர்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கு என்று சொல்கிறார்கள். ஆனா இப்ப அதெல்லாம் சொல்றாங்களே தவிர நம்ம தேர்தல் வரும்பொழுதுதான் இது வாக்காக மாறி இவருக்கு எவ்வளவு சதவீதம் வரும் அப்படின்னு. ஆமா நம்ம வந்து இவர் வந்து இப்ப ஒரு அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதனால வந்து நீங்க என்னன்னா, நீங்க ஒரு திங், அண்ணாமலை வந்து அண்ணாமலையாக இருக்கட்டும், பீகார்ல பிரசாந்த் கிஷோராக இருக்கட்டும், 2 பேருமே தொடர்ச்சியாக அந்த ஒரு தேர்தல் வருவதற்கு ஒரு 2-3 வருடங்கள் தொடர்ச்சியாக, ஓகே, இன்னும் சொல்ல போனா ஆல்மோஸ்ட் தினசரி அவங்க பேப்பர்லயோ ஊடகத்திலேயோ அவங்க வந்து கொண்டே இருந்தார்கள். ஓகே, வந்து கொண்டே இருந்தார்கள்னா அவங்க ஒரு நேர்காணலோ இல்லாட்டா ஒரு பத்திரிகையாளர் சந்திப்போ இல்லாட்டா எங்கேயோ பயணம் பண்ண, அதை பண்ண இதை பண்ண அப்படின்லாம் பண்ணாங்க. இவரு அந்த மாதிரி எதுவுமே வந்து அவர் பெருசா செய்யவே இல்லை. அவர் செஞ்சதெல்லாம் அந்த கரூர் அந்த துயர சம்பவம், ரோட் ஷோ மாதிரி ஏதோ பண்ணாரு, அப்புறம் ஏதோ ஒரு மாநாடுகள் 3-4 மாநாடுகள் நடத்திட்டாரு. இதை தவிர இன்னொன்னு சொல்ல போனோம்னா அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இது வரைக்கும் பண்ணல. ஓகே, இல்ல உங்களுக்கு பிடித்த பத்திரிகையாளர் ஊடகங்களால யாராவது கூப்பிடுங்க, யார் மீது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் இருக்கோ அவங்களையாவது கூப்பிட்டு பேசலாம், அதுவும் இல்லை. ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பாட்காஸ்ட் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சாரா, அதுவும் செய்யல. அதாவது நீங்க இவரே இருக்க ஆதவ் அர்ஜுனாவோடய வச்சுக்கோங்களேன், புஷி ஆனந்தோடைய விட வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாரு பிடிக்குமோ அவங்கள பக்கத்துல வச்சுக்கோங்க.
அவங்களோடு நீங்கள் தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் இது இது இது, அதுக்கு இது எது நான் செய்யணும் அப்படின்னு அந்த மாதிரி கூட அவர் சொல்லல. ஓகே, நீங்க அவர் ரீச் அவுட் பண்றதுக்கு அவர் எந்த முயற்சிகள், அதாவது நேரடி காலங்காலமாக அரசியல்வாதிகள் செய்கின்ற அந்த முறையும் கையாளல. நீங்க தொழில்நுட்பம் இருக்குன்றீங்க, அதுவும் கையாளல. சோ அதனால என்னை பொறுத்தவரையில் இந்த படித்தவர்கள் மத்தியில ஓகே ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறவங்க மத்தியில அவருக்கு எந்த அளவிற்கு செல்வாக்கு இருக்கும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு வந்து கல்வி, வேலை வாய்ப்பு, இந்த இளைஞர்களுக்கு இது ரெண்டும் பெரிய சவாலாக இருக்கிறது. அதை பற்றி அவர் என்ன சொல்ல போகிறார்? சோ அந்த நீங்க வந்து எங்க வீட்டுல இருக்கிற சின்ன பையன் வந்து என்ன ஓட்டு போடுன்னு சொல்ல வைக்கலாம். ஆனா நான் அவன்கிட்ட சொல்லலாம்ப்பா, உனக்கு என்னப்பா முன்னேறதுக்கு என்ன அவன் சொல்றாரு? ஏதாவது சொல்றாரா? அதை சொன்னார்னா சொல்லு, நானும் உன்னை ஓட்டு போடுறேன்னு நான் சொல்லலாம். பட் அது ஒண்ணுமே சொல்லாதபடி அவர் வந்து சினிமால இருந்தார், எல்லாரும் தான் சினிமால இருந்தாங்க, பல பேர் சினிமால இருந்தாங்க. அதனால அதை வைத்துக்கொண்டு அதனால இவருக்கு அந்த திட்டம் ஒன்றும் இருப்பதாக தெரியவில்லை. அதனால ஒரு படித்தவர்கள் மத்தியிலோ இல்லாட்டா வந்து இந்த மாதிரி வீட்டுல வேலைக்கு போகக்கூடிய ஒரு உயர் படிப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களை வைத்திருக்கின்ற குடும்பங்களுக்கு இவர் என்ன வழி சொல்ல போறார், அதுவெல்லாம் ஒண்ணுமே தெரியல. அதனால அதெல்லாம் வந்து அப்போ அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அதனாலதான் கூட்டி கழிச்சு போட்டு பார்த்ததுல அதிகபட்சமாக சராசரியாக 15%. அந்த 15% பெறுவது மட்டுமே அவரை வெற்றி வாய்ப்பெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெருசா கொடுக்காது. முதல் கட்சியோ இரண்டாவது கட்சியோ யாராவது ஒருத்தரை வெற்றி பெறாமல் செய்வதற்கு இவர் உதவுவார், ஸ்பாயிலரா தான் இருப்பாரே தவிர கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓகே ஏதோ சில இடங்கள்ல வரலாம், ரெண்டாவதா வரலாம், சில இடத்துல முதல்ல கூட வந்துடலாம். ஆனா கூட்டி அவருடைய எண்ட் ரிசல்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஆள் ஜெயிச்சிருப்பாயா, இவன் கெடுத்துட்டான் அப்படிங்கிற பேச்சு தான் அவருக்கு வருமோன்ற மாதிரி தான் தோன்றது. ஏன்னா இதுவரையில் அவர் அந்த இளைஞர்கள் சொல்கிறார்களே தவிர இளைஞர்களை நான் வந்து ஒரு ஒரு இது பண்ணி அவங்களை ஒரு நெறிமுறை வழிமுறைப்படுத்தி அவங்களுக்கு ஒரு எதிர்காலம் வந்து சிறப்பான எதிர்காலத்துக்கு நான் கொண்டு செல்வேன்ற மாதிரி ஒண்ணுமே சொல்லல இதுவரையில். ஓகே, அது மாதிரி சொல்லுவாரான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அதை பற்றி அவருக்கு சிந்தனை இருக்குவதாக கூட நமக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்னொரு டாக் ஒண்ணு கேள்விப்படுறோம் சார். அது என்னன்னா, நம்ம கடைசியில யாருமே அலையன்ஸுக்கு வரல, நம்ம இதற்கப்புறம் வந்து நம்ம யாரும் வருவாங்கன்னு தெரியல, நம்ம சீமான்ட்ட அப்ரோச் பண்ணுவோம், அவர் என்ன நடுவில் நம்மள ஆதரிச்சு அப்புறம் திட்டி இருந்தாலுமே கூட அவரும் தனியா தானே நிக்கிறாரு. இப்ப சீமானு நம்ம ராமதாசன் ஒரு அலையன்ஸ் வேணா மேட் பண்ணலாம்னு ஒரு திங்கிங்ல இருந்ததாகவும் சீமான் தரப்பு வேணான்னு ஒதுக்குனதாகவும் ஒரு செய்தி ஒண்ணு, செய்வழி செய்தி ஒண்ணு பரவுது. அதுக்கு அந்த மாதிரி அமைஞ்சா அது ஆகுமா சார்? அது அதாவது முதல்லயே அந்த மாதிரி பேச்சு இருந்தது. நீங்க ஆரம்பத்திலே நீங்க யோசிச்சீங்கன்னா 2024 அக்டோபர் வாக்குலயே அந்த மாதிரி ஒரு பேச்சு இருந்தது. அப்புறம் அது நடைபெறவில்லை. ஆனால் சீமான் கிட்ட என்ன ஒரு அவருடைய நிலைப்பாடை பற்றி நமக்கு பலவிதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட அவர் தொடர்ச்சியா பத்திரிகையாளரை சந்தித்து வருகிறார், தொடர்ச்சியா கருத்துக்களை சொல்லி வருகிறார். அவருடைய நிலைப்பாடு என்ன, அதாவது நீங்க அவருடைய நிலைப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கல அதெல்லாம் விட்டுருங்க, பட் என்னங்கிறத சொல்றார், தெளிவா சொல்றார். என்னை பொறுத்தவரையில் கமலஹாசனை விட மிகவும் தெளிவாக சொல்கிறார் அவர். ஓகே, ஆனா இவர்கிட்ட அது கிடையவே கிடையாது. அப்போ விஜய் கிட்டக்க அவர் என்ன நினைக்கிறாரா நினைக்கலையா அதுவே தெரியல. அது ஒண்ணு ரைட், அது ஓகே, அது பட் இருந்துட்டு அது வந்து ஒவ்வொருத்தருடைய பர்சனாலிட்டி இது கூட குணாதிசயங்கள் கூட தனிநபர் குணாதிசயங்களை கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இப்போ இவர் நினைப்பாருன்னா, இப்போ நீங்க ஏன்னா இவருடைய தமிழ் தேசியம், இப்போ இவருக்கு பொறுத்தவரையில் இப்போ ஒரு பிரதான கட்சியோடு அவர் ஒரு ஒரு தேர்தல் உடன்படிக்கை வந்தார்னா அவர் வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவரோட போய் நம்பர் 2ஆக பல இடங்கள்ல வந்தோங்கிறத தவிர அவருக்கு வேற ஒன்றும், அதனால என்னை பொறுத்தவரையில் அவருக்கும் அந்த கான்பிடன்ஸ் இல்லைன்னு தோன்றுது. அதாவது தளம் வந்து நீங்க கேட்டீங்க இல்லையா, களம் வந்து இந்த 2 பேருக்கும் நடுவுல தான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதைத்தான் சீமானும் உணர்ந்திருப்பார் என்று தோன்றுகிறது. அதாவது அந்த பேச்சுக்கு நடந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஏன்னா யாரும் வரல. ஓகே, அந்த சமயத்துல இவர் வேண்டான்னு சொன்ன மாதிரியாக அப்போலாம் இருந்துச்சு 2024 அக்டோபர் சமயத்துல. ஓகே, விஜய் அவர்கள்ல இருந்து அதிகமாக ஒரு பத்தி பேசலைன்ற மாதிரி இருந்தது. இப்போ சீமான் என்ன நினைச்சிருக்கலாம், இல்ல இப்ப வந்து இப்போதைக்கு அவரோட போறதுல நம்மளுக்கு கூட பிரயோஜனம் இருக்க போறது இல்ல,
அதனால நம்ம வந்து ஏன்னா அவருக்கு வந்து 50% ஆஃப் த சீட்ஸ் வந்து பெண்களுக்கு கொடுத்துடுறாரு. ஓகே, ஆமா. முதல்ல அது ஃபர்ஸ்ட் அது கொடுத்துடுறாரு. அதை வந்து தொடர்ச்சியா செய்து வருகிறார். அதனால அவரு என்ன தனிச்சு நினைக்கலாம், நம்ம இவரோட போனோம்னா கடைசியில இவருக்கு தனக்கு ஒரு 8% வந்திருக்கு இல்லையா, அது வந்து நம்ம அதிகமானா கூட அது விஜயால தான் அதிகமாச்சு அப்படிங்கிற பேர் வந்துருமோ அப்படி கூட அவர் நினைச்சிருக்கலாம். அதனால அவர் இன்னும் இன்னும் காத்திருக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம். யாரு சீமானை பொறுத்தவரை இன்னும் இன்னும் இந்த தேர்தல் போனாலும் பரவாயில்ல, 2036 தேர்தல் கூட பாத்துக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அதனால அவரு எனக்கு அது சாதகமாக இருக்காது என்று நினைத்திருப்பார் என்றுதான் என்னால புரிந்து கொள்ள முடிகிறது. சோ களம் திமுக வெர்சஸ் அதிமுக இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்றது அவங்க கருத்து இல்லையா? ஆமா ஆமா, அதாவது எஸ் எஸ் எஸ், அதாவது நீங்க மாநில அளவுல பாத்தீங்கன்னா அந்த 2 கட்சிகள் தான் வந்து இன்றைய தளத்துல இருக்கிறது. என்னுடைய சில நண்பர்கள் எடுத்த கணிப்புல வந்து அது கூட எழுதியிருந்தேன் நான் ட்விட்டர்ல. 2வது இடத்துல வந்து பல இடங்கள்ல இவங்க வராங்க அப்படின்னு தாவைக்கா வருவதாக அவர்களுடைய கணிப்புல சொல்லுகிறது. பட் அந்த இடங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அது வந்து இப்போ நீங்க நான் அந்த இதுல பார்த்தபோது ஒரு ஒன் காமன் த்ரெட் என்னன்னா, அவங்க பொதுவாக இந்த டெல்டா ஏரியால எடுத்திருக்காங்க. டெல்டா ஏரியால வந்து அஇஅதிமுக பலவீனம் அடைந்து விட்டது ரொம்பவே. ஒரு நீங்க 2024 தேர்தலையே தெரியுது, 21 தேர்தலையும் தெரியும். ஓகே, டெல்டா எப்பொழுதுமே கொஞ்சம் திமுகவிற்கு பலமாக இருக்கின்ற ஒரு பிராந்தியம். ஆனா இப்போ கடந்த இதுல வந்து இன்னும் இதா போயிடுச்சு. சோ அந்த ஸ்பேஸ் ஆன்டி டிஎம்கே ஸ்பேஸ் தாவேகா அதிகமாக அங்க பெரும் என்கிறது என்னுடைய கணிப்பும் கூட. அதனாலதான் சொல்றேன், சில இடங்கள் அவங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்கலாம். ஆனா அது வந்து டெல்டா மாதிரியான தொகுதிகளா இருக்கலாம். மற்றபடி ஆனா பொதுவாக மற்றபடி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு திமுக அஇஅதிமுக அப்படிங்கிற ஒரு இதுலதான் இருந்து வருகிறது. கட்டாயம் சார். ரொம்ப ஒரு தெளிவான ஒரு பார்வையை பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப யதார்த்தமான உங்க பதில்களை கொடுத்தீங்க. எங்களுக்காக வருகையும் கருத்து மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நன்றி. முழுசாக நண்பர்களே, வணக்கம்.